தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை என கூறி வேட்பாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக சாரா, அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தொடங்கியது. முதல் நாள் வேட்புமனு தாக்கலின் போது 3 சுயேட்சைகள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை என்பதால் வேட்புமனு தாக்கல் நடைபெறவில்லை. இந்நிலையில இன்று மீண்டும் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அப்போது சேலத்தை சேர்ந்த ராஜசேகரன், ஈரோட்டை சேர்ந்த முகமது கைபீர் மற்றும் கோபாலகிருஷ்ணன், தருமபுரியை சேர்ந்த ஆனந்த், சென்னையை சேர்ந்த இசகிமுத்து, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பானைமணி மற்றும் இரண்டாவது முறையாக கோவையை சேர்ந்த நூர் முகமது என மொத்தம் 7 பேர் தங்களது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் தாக்கல் செய்தனர். அதாவது கடந்த 10ஆம் தேதி மற்றும் இன்றுடன் சேர்த்து மொத்தம் இதுவரை 10 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க. இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்ய மாநகராட்சி அலுவலகத்திற்குள் வந்த ஈரோட்டை சேர்ந்த தர்மலிங்கம், தனஜெயன் ஆகிய இருவருக்கும் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது தாங்கள் 2:45 மணிக்கே வந்துவிட்டதாகவும் அதிகாரிகளின் சோதனைகள் காரணமாகத்தான் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் வேட்புமனு தாக்கலுக்கு போதிய நாட்களும் இல்லை, தொடர் விடுமுறைகளும் வருவதால் கூடுதல் நேரம் அல்லது மாநகராட்சி அலுவலகத்திற்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தாங்க. இருப்பினும் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்குள் 3 மணிக்குள் வந்தால் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என கூறி போலீசார் அவர்களை வெளியேற்றினர். இதன் காரணமாக மாநகராட்சி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து வெளியேறிய 2 சுயேட்சை வேட்பாளர்களும் வரும் வெள்ளிக்கிழமை தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்வதாக கூறி சென்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.